ஹாய் மை டியர் இமேஜினேட்டர்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ் கேபாப்பர்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ கைஸ் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல, ஒரு கேப் விழுந்து போச்சு. சாரி ஃபார் தட். ஆக்சுவலி நேற்று உட்காந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் நிறைய மிஸ்டேக் இருந்துச்சு, லாஜிக் மிஸ்டேக். ஏன்னா இது நமக்கு புது ஃபேம் இல்லையா, இதில் நம்ம பெருசாக தெரியாது அப்படின்றதுனால கொஞ்சம் அங்கங்கே சில மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் திருத்தி மறுபடியும் கதையை எழுதி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம்? லின்னுக்கு மாஃபியா கால் பண்ணுவார். நம்ஜுன் பிஜி பார்ட்டிக்கு போயிட்டு லின் கூட போயிருப்பான் இல்லையா, அப்போ பார்ட்டி அட்டன் பண்ணுற மாதிரி அட்டன் பண்ணுற சாக்கில் பிஜி அரெஸ்ட் பண்ணியிருப்பார். அதனால தான் சொல்லியிருந்தேன், எப்போ பார்த்தாலும் பிஜியை பார்க்குறப்போ நம்ஜுன் இந்த மாஸ்க்குள்ளே ஒரு மாதிரி கோவத்தோட ஊத்து பார்த்துட்டு இருக்க மாதிரி, குறுகுறுன்னு பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இங்கே தான் பிரச்சனையே. டீட்டெயிலாக சொன்னால் தானே புரியும், ஆனால் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன், அதனால தான் அகெயின் எழுதியிருக்கேன். ஓகே, கதைக்குள்ளே போயிடலாமா? ஸோ லின்னோட ஃப்ரெண்டோட ஃபர்ஸ்ட் கேஸ். ஓ மை காட், நான் கதை பேரையே சொல்லலை. ஸோ அப்ஜெக்ஷன் மை லவ் சீசன் 1 இந்த எபிசோடுக்கு என்ன பேர் வைக்கலாம்? சரி, இதுக்குமே மெட் மை லவ் 4th எபிசோட்னே நம்ம பேர் வச்சுப்போம். ஓகேயா, மெட் மை லவ்வாகவே இருக்கட்டும். சரி, இந்த மெட் மை லவ் எது வரைக்கும் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி மாஃபியாஸ் மேன் பார்த்தோம். நம்ம ஜேகே எப்படி மாஃபியாவோட மேன் ஆகுறாரு அப்படின்றது. இப்போ மெட் மை லவ், அவர் லவ்வை பார்த்துட்டாரு. பட் இருந்தாலும் கதையை கொஞ்சம் நீண்டு கொண்டு போய் அந்த லவ்வாக கன்ஃபார்ம் ஆகிற அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போகும். ஓகேயா, சரிடா செலிபிரிட்டிஸ், கதைக்குள்ளே போகலாமா? லின்னோட ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, அவளோட ஃபர்ஸ்ட் கேஸு. இந்த கேஸை ஏன் இவள் எடுத்தானா, லின் ஊரில் இல்லாத காரணத்தினால அவள் எடுத்தா. லின் எங்கே போனான்னா, ஆல்ரெடி சொன்ன போல் மாஃபியாவோட அந்த கேஸ் இருக்கும் இல்லையா, ஜங்குக்கு வாதாடி ஜெயிச்சானே ஃபர்ஸ்ட் கேஸ், அதில் தோற்றதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 year அவள் வேறு ஒரு ஊருக்கு போயிட்டா. அண்ட் நம்ஜுனும் பார்த்திங்கன்னா வாலண்டியராக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேறு ஸ்டேட்டு போயிட்டான். 2 பேருமே இப்போ ஏன் திரும்பி வந்தாங்க அதெல்லாம் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். ஓகே, ஸோ நம்ஜுன் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டான், இதில் அவனோட ஒர்க்கில் ஜாயின் பண்ணிட்டான். லின் அவளோட ஜூனியரை ஃபர்ஸ்ட் இங்கே அனுப்பியிருக்கா. அவளும் அவங்க லின்காக கொடுத்த வீட்டில் செட்டில் ஆகிட்டாங்க. ஓகேயா, லின்னோட ஃப்ரெண்டு லின்னுக்காக அவங்க அப்பா பார்த்து ஒரு லக்ஸூரியஸ் அப்பார்ட்மெண்ட்டில் அவளுக்குன்னு ஒரு யூனிட். ஓகேயா, ஸோ அதே போல் தான் ஜேகேக்கும் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார் போல். ஜேகேயுமே அதே யூனிட்டில் தான் இருக்கான், வேறு ஒரு யூனிட்டில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கான். ஓகே, நம்ஜுன் தான் ஹெல்ப் பண்ணுறான். அப்போது லின்னோட ஃப்ரெண்டு அவன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க, என்னென்னு கேட்டால், லின்னை என்னை ஒரு கேஸை ஹேண்டில் பண்ண சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்ல, பாரா ஃபர்ஸ்ட் கேஸா, சூப்பர், ஆமாம், என்ன ஹெல்ப்பு, என்னால் என்ன ஹெல்ப் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ஜுன் கேட்கவும், ஒன்றும் இல்லை, பயமாக இருக்குது, கூட இருக்கியா கோர்ட் ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லின் இப்போ கூட இல்லைல்ல, அதனால் ஒரு ஃப்ரெண்டாக நம்ஜுனை கூட இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கண்டிப்பாக ஜட்ஜு என்னை கேட்பாரே நீ ஏன் இங்கே வந்தேன்னு, அதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ஜுனை பார்த்தா ஜட்ஜு நீ ஏன் பார்த்தா இல்லாமல் கோர்ட் ரூம்குள்ளே நிற்கிறேன்னு கேட்டால், நான் என்ன பதில் சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போது சொல்லு, உன் லிமிட்டில் வர கேஸ் தான் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ஜுன் கேட்டுட்டு, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லி நம்ஜுன் சொல்லிவிட, அப்புறம் அவங்க அப்படியே வீட்டை அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம், என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி நம்ஜுன் கேட்க, அது ஒன்றும் இல்லை, ஒரு ஹிட் அண்ட் ட்ரைவ். எது ஹிட் அண்ட் ட்ரைவா? ஹிட் அண்ட் ட்ரைவ் ஒன்றும் இல்லையா உனக்கு? நான் இன்னும் கேஸ் ஷீட் படிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு அவள் சொல்லவும், சரின்னு நம்ஜுன்னு விட்டுடுறான். ஃபர்ஸ்ட் ஹியரிங் வருது, விக்டிம்க்கு ஆக்சிடென்ட், ஸோ வர முடியல, அவர் ஒய்ஃப் இருக்காங்க. இந்த பக்கம் விக்டிம் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் சிக்னலில் நின்றுட்டு இருந்தப்போ இவரை காரு ஆக்சிடெண்ட் பண்ணிருச்சு. காரில் இருந்ததை பிரபல மாஃபியாவோட பாடி கார்டான மிஸ்டர் லீன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ப்ரொசீட் பண்ணுறா லீனோட ஃப்ரெண்டு. குற்றவாளியை கைது பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இந்த கேஸ் ஃபைல் பண்ண டைமில் நம்ஜுன் ஜாயின் பண்ணலை. ஓகேயா, ஸோ நம்ஜுனை பார்த்துட்டு, என்ன மிஸ்டர் கிம் அமைதியாக இருக்கீங்க, உங்கள் லிமிட் ஸ்டேஷனில் தானே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இவன் பார்த்துட்டு இவனுமே கொஞ்சம் நம்ம லின்காக போய் நிற்கணும் அப்படின்றதால என்ன கேஸ் ஏதுன்றதை பார்த்துருப்பான் போல். ஸோ அதனால் எஸ் யுவர் ஆனர், ஆக்சுவலி இது பேட்ரோல் ஆஃபீஸர்ஸால் ரெஜிஸ்டர் பண்ண கம்ப்ளைண்ட், வி ஆர் ஒர்க்கிங் ஆன் தட்.
விக்டிம் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்த சிக்னலில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஒர்க் ஆகலை. அதனால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அந்த பெட்டிஷனும் மிஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கோம். அண்டு கோர்ட்லேருந்து விக்டிம் சொன்ன கார் நம்பருக்கு சொந்தக்காரரான மிஸ்டர் லீக்கு கோர்ட்டில் அப்பியர் ஆக நோட்டீஸ் சென்ட் பண்ணியிருந்தோம். பட் ஸ்டில் அவர் அப்பியர் ஆகலை. ப்ளஸ் அவர் எங்கே இருக்காருன்னு விசாரிக்க போன எங்கள் ஆஃபீஸர்ஸ்க்கும் எந்த க்ளூவும் கிடைக்கல. அவர் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு யுவர் ஹானர் அப்படின்னு சொல்லவும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் கொடுத்த சம்மனை இக்னோர் பண்ணதால் அரெஸ்ட் வாரண்ட்டை கோர்ட்லேருந்து கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் யுவர் ஹானர் அப்படின்னு சொல்லி லீனோட ஃப்ரெண்டு வந்து சொல்லவும், ஃபைன். கோர்ட் மிஸ்டர் லீ சம்மனை இக்னோர் பண்ணதால் நெக்ஸ்ட் ஹியரிங்க்கு அவரை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணணுன்னு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஆர்டர் சப்மிட் பண்ணுறேன். எனி கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி இவர் கேட்கவும், நம்ஜுன்னு நோ யுவர் ஆனர் அப்படின்றான். ஃபார் யூ அப்படின்னு சொல்லி மிஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு சொல்லி கேட்க, நோ யுவர் ஹானர் அப்படின்னு சொல்லி இவளும் சொல்லிடுறான். கோர்ட் டிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, எல்லோரும் அங்கே இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மற்ற பேரெல்லாம் வந்து வெளியே போகிறாங்க. அவருமே அவருடைய விங்குக்கு வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி நடந்து வர, இவளும் நம்ஜூன் இவரை ஜட்ஜை பார்த்துட்டு அப்படியே நிற்க ஸ்மைல் பண்ண, வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அவர் போகிறாரு. இந்த பக்கம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்கா இல்லையா, யார் நம்ம லின்னோட ஃப்ரெண்டு, அவளும் கூடவே வந்து போக, இது உங்களோட ஃபர்ஸ்ட் கேஸ் ரைட் மிஸ் ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு சொல்லி கேட்க எஸ் யுவர் ஹானர் அப்படிங்கிறா. பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லி கேஸ் ஷீட்டை கொடுக்க, தேங்க்யூ யுவர் ஹானர் அப்படின்னு சொல்லி இவள் வாங்கிக்கிறா. எப்போது லின் மேடம் வராங்க ரிட்டன் அப்படின்னதும் பெருசாக கோச்சிட்டு போனாங்க. அவங்க அப்பாவை நாங்கள்லாம் டார்ச்சர் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சத்தம் போட்டுட்டு நின்று ஃப்ரெண்டு அமைதியாக நிற்கிறா. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், உங்கள் ஜூனியர் கூடிய சீக்கிரம் உங்கள் முன்னாடி அப்பியர் ஆகிடுவாங்க மிஸ்டர் ஹானரபிள் ஜட்ஜ் அப்படின்னு அவர் சொல்ல, பாரா இதோ என்னோட இன்னொரு ஜூனியரும் சாரி மை ஸ்டூடெண்ட் இருக்காரே மிஸ்டர் கிம் ஜட்ஜ், நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லி நம்ஜூன் ஸ்மைல் பண்ண, என்னடான்னு பார்த்தா இவர் ஒரு காலத்தில் நம்ம ஜட்ஜ் வந்துட்டு ப்ரொஃபஸராக இருந்த டைமில் வந்துட்டு அப்போது காலேஜில் நம்ம இவங்க லின்னு நம்ஜுன்னு அதுபோக இன்னொருத்தருன்னு எல்லாருமே வந்துட்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காங்க. அதை தான் அவர் அப்படியே நக்கல் அடிச்சுட்டு பேசிட்டு போகிறாரு. ஜட்ஜ் நீங்கள் வேறு அப்படின்னு நம்ஜுன் ஸ்மைல் பண்ண, அப்போது கூடிய சீக்கிரம் என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரீயூனைட் ஆகிறத நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்ல, இவரையும் லின்னையும் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இது போக எக்ஸ்ட்ரா ஒரு தற்கூரியும் சேர போகிறான்ல அப்படின்னு சொல்லவும் நம்ஜுன் பார்க்குறான். ஒழுங்காக எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தா இந்நேரம் கவர்மெண்ட் ப்ராசிக்யூட்டர் ஆகியிருக்கலாம். எனக்கு டிஃபென்ஸ் லாயர் தான் என் கனவுன்னு யாரை தன் ரோல் மாடல்னு சொன்னானோ, இன்ஸ்பிரேஷன்னு சொன்னானோ, இப்போது அவருக்கே முழு நேர லாயராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னதும் நாம்ஜுன் பார்த்துட்டு, யாரை சொல்கிறீங்க, உங்கள் ஃபேவரட் ஸ்டூடெண்ட் அந்த குக்கியா அப்படின்னதும், என்னப்பா நீ அசால்ட்டாக குக்கின்ட்ட, அவ்வளோ க்யூட்லாம் இல்லை, அவ்வளோ க்யூட்லாம் இப்போலாம் கூப்பிடக்கூடாதான், ஜேகே மிஸ்டர் ஜேகேன்னு கூப்பிடணுமா, எல்லாம் கோர்ட்டுக்குள்ளே வந்தானுங்கன்னா பார்க்கணுமே, மிஸ்டர் ஜேகே இப்படி தான் இருப்பானுங்க அவனை சுற்றி அப்படின்னதும், சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை கலாய்க்கிறீங்களா அப்படின்னு நம்ஜுன்னு ஜட்ஜ் கிட்ட வந்து கேட்க, அப்படியே ஜட்ஜ் கூட பேசிக்கிட்டே கோர்ட் ரூம் விட்டு அவரோட விங்குக்கு வெளியே வர, ஆமாம் அவனை கலாய்க்கிறாங்க, நீ வேற சுத்த சூனியம் தெரியுமா, என்னோட கேஸ் ஒன்று பழசு, அதில் வேணும்னே அந்த கேஸை ரீஓப்பன் பண்ண வச்சு அந்த மாஃபியாவுக்கு எதிராக நான் வின் பண்ண கேஸ் அது, அதில் ஒரு மிஸ்டேக்கை நான் கண்டுபிடிச்சி ஆர்கியூ பண்ணி அதை இவன் வின் பண்ணிட்டான் தெரியுமா, இப்போது நான் அந்த கேஸில் தப்பு பண்ணியிருக்கேனாமா, சரியான கிராக் ஹெட், பெருசாக கேஸை கிராக் பண்ணுறதுல புலின்னு நினப்பு அவனுக்கு அப்படின்னதும் நம்ஜுன் ஸ்மைல் பண்ண, நாங்கள் அப்போவே சொன்னோம் நீங்கள் தான் ஓவராக செல்லம் கொடுத்தீங்க, காலேஜ் டைம்லேயே கேஸ் கிராக் பண்ணுறதுல புலின்னு நீங்கள் தானே சார் பட்டம் வச்சிங்க அப்படின்லாம் நம்ஜுன் சொல்லவும், ஜட்ஜு பார்த்துட்டு அதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படின்ட்டு போகிறாரு. லின்னோட ஃப்ரெண்ட் உடனே, மிஸ்டர் ஜேகே பற்றி எதுக்கு பேசுகிறீங்க, அவர் எதுக்கு கோர்ட் ரூம் வரணும், இவங்கெல்லாம் ரீயூனைட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு தெரியும்ல அவனும் எங்கள் கூட தான் படித்தான்னு, அது தெரியும் நம்ஜூன்,
ஆனால் அவர் எதுக்கு இந்த கேஸில் அப்படின்னு சொல்லவும் இவர் பார்த்துட்டு ஜட்ஜ் பார்த்துட்டு அப்புறம் நீ மாஃபியாவோட பாடி கார்டு மேலே தானே அக்யூஸ் பண்ணியிருக்க அப்போது மாஃபியாவுக்கு ஒன்றுனா இவன் தானே அப்பியர் ஆவான் ஆயிஷா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு அங்கேயே நின்றுடுறா. நம்ஜுன் நம்ஜுனும் ஜட்ஜும் மட்டும் நடந்து போகிறாங்க. எங்கள் கூட வந்த பீசக்காரனு திரும்பி பார்த்துட்டு என்னம்மா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஜேகே சாரா அப்படின்ட்டு அவள் பயப்பட. ஆனால் அவர் எனக்கு ரோல் மாடல் தெரியுமா என்னோடய சீக்ரெட் க்ரஷ் காலேஜில் அப்படின்னதும் அப்படியே ஜட்ஜு என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை சார் நீங்கள் போங்க நான் நான் அவளை கூட்டிகிட்டு எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னதும் சரி சரி எனக்கும் இது பிரேக் டைம் நான் உங்ககிட்ட இருந்து பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப 2 பேரும் போவ் பண்ணுறாங்க. அவரும் போவ் பண்ணிட்டு கிளம்புறாரு. இந்த பக்கம் நம்ஜுன்னு அவள் காதை பிடிக்கிறான். என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஆ அது உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னதும் கொடுமடா அப்படின்னு சொல்லி என்ன அப்படிங்கிறா. ஏய் இங்கே வா என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி நம்ஜுன்னு கேட்க சீக்ரெட் க்ரஷ் சீக்ரெட்னா சீக்ரெட்டாக இருக்கணும் கொய்யால உன்னவா லின்ட்ட சொல்கிறேன் அப்படின்னதும் ஆயிஷ் கையை விடுங்க அது என் பாஸ்டில் காலேஜில் நான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணப்போ அவர் ஃபைனல் இயர். ஓ அப்போன்னா நீங்களும் தான் நான் அதை கேட்கல நான் சீக்ரெட் க்ரஷ் இல்லையா இல்லை நீங்கள் தான் லின் கூட சுற்றிட்டு இருப்பீங்களே ஓ எங்கள் கூட தானே அவனும் இருப்பான் ஆனால் அவர் அப்போ நான் சிங்கிள்னு நினச்சிட்டேன் நீங்களும் லின்னும் தான் டேட் பண்ணுறீங்களோன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி தான் நான் நினச்சேனா என்ன நினச்சேன் யூ ஆர் டேக்கன்னு டோக்கன் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னு நினச்சேன். நம்ஜுன் அப்படியே அவளை பார்க்க அப்புறம் தான் பழகின பிறகு தெரிஞ்சது ஜேகே சாரும் லின்னும் தான் அவங்க டோக்கன் ஆஃப் லவ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் தான் அங்கே சிங்கிளாக மொட்டை பையனா அவங்களுக்கு கூட தேர்ட் வீல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஓ அப்படின்னு நம்ஜுன் பார்க்க அப்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா ஏன் அதான் நான் சிங்கிள்னு தெரிஞ்சிச்சுல அப்புறம் ஏன் கஷ்டப்பட்ட ஆ நீங்கள் சிங்கிளாக இருந்தால் எனக்கு என்ன என்னோட க்ரஷ் இப்போ கமிட்டட்னு தெரிஞ்சிச்சுல அதனால் கஷ்டப்பட்டேன் அண்ணா. எது இல்லை ஞாபகம் இருக்கா நான் உங்களை அண்ணனு தான் கூப்பிடுவேன் காலேஜில். நம்ஜுன் அவளை பார்த்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கோவத்தில் வர இருக்க மாதிரி முகத்தை வச்சுட்டு வேகமாக அங்கேருந்து போக ஏ ஏ எங்கே போகிறீங்க என்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்ட்டு பின்னாடி போகிறா. முடியாது நடந்து போ நான் என்ன உனக்கு கேப் டிரைவரா அப்படின்ட்டு நம்ஜுன் கோவமாக பேச ப்ளீஸ் 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 சாரி அப்படின்னு சொல்லி கையை பிடிக்க சரி நீ அண்ணன்னு சொன்னதும் ஞாபகம் வந்துச்சு உன் அண்ணன் உனக்கு எதுவும் கால் பண்ணனா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை 2 மாதம் ஆச்சு என்கிட்ட பேசி உங்களுக்கு எதுவும் அவர் கால் பண்ணாரா அப்படின்னு சொல்லி கேட்க லின்னோட ஃப்ரெண்டு அவளுக்கு ஒரு அண்ணன் இருப்பார் போல் ஸோ அதனால் இவ வந்துட்டு உன் அண்ணன் எதுவும் கால் பண்ணாரான்னு நம்ஜுன்னு கேட்க இவளும் எனக்கு எதுவும் பண்ணல உங்களுக்குன்னு சொல்லி கேட்க எனக்கும் இல்லை அவனை ரீச் பண்ணவும் முடியல அவன் இப்போது பண்ணிகிட்ருக்கிறது ரொம்ப ரிஸ்கி ஜாப் எதுவும் அவனுக்கு அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டில் பார்க்க அவள் அலற போல் ஃபேஸ் வைக்கிறா. ஏய் நீ அலற இங்கே பாரு சாரி நான் ஒரு பைத்தியக்காரன் உன்ட்டு போயிட்டு இதெல்லாம் சாரிம்மா அப்படின்னதும் அண்ணாக்கு ஒன்றும் ஆகாது அவன் நல்லா இருப்பான் சீக்கிரம் அவன் வந்துடுவான். அம்மா நிச்சயமாக வந்ததும் அவன்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன கம்ப்ளைண்ட் உன் தங்கச்சி ரொம்ப ஓவராக பேசுகிறாடான்னு அதுவும் இல்லாமல் கொஞ்ச நாளாக என்ன அப்படின்னதும் வாட் உங்களை நான் என்ன பண்ணேன் நம்ஜுன் அவளை அப்படியே பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் வரான். வந்துட்டு எதுவும் பண்ணல இல்லை எதுவுமே பண்ணலையா ஆயிஷ் நான் என்னங்க பண்ணேன் ஓ இதோ இந்த மாற்றம் இது எதனால் வாங்க போங்க இவ்வளோ மரியாதையா என்னை பார்க்குறப்போ கண்ணில் வேற அப்படின்னு அவகிட்ட போக கண்ணில் என்ன ஒன்றும் இல்லை அப்போது நான் அண்ணான்னு கூப்பிடணுமா என்ன அப்படின்ற இவ ஓய் வாயை உடைச்சிடுவேன்
ஏறு அப்படின்னு சொல்லி மண்டையில் கொட்டுறான். ஆயிஷ் அப்படின்னு சொல்லி அவளும் நம்ஜுன்னு அடிச்சுட்டு காரில் ஏற கட் பண்ணால் செகண்ட் ஹியரிங் போன எபிசோடில் சொல்லியிருப்பேன்ல, லின் அவங்க அப்பாட்ட பேசிட்டு பிஜியை நம்ஜுன்னு அரெஸ்ட் பண்ணிட்டான்னு வந்திருப்பா கோர்ட் ரூம்குள்ளே. கோர்ட் ரூமில் உள்ளே வரா. லின்னோட ஃப்ரெண்டு ஒரு பக்கம் ஆர்குமெண்ட் பண்ண ரெடியாக, இந்த பக்கம் சைட் டெஸ்க்கு டிஃபென்ஸ் டெஸ்கில் ஜேகே உட்காந்துருக்கான். அவனோட ஜூனியர் பேப்பர்ஸ்லாம் வந்துட்டு ரீட் பண்ணிகிட்ருக்காரு. அதான் யூன்வு அவர் வந்து பேப்பர்ஸ்லாம் ரீட் பண்ணிட்டுருக்காரு. ஜட்ஜு வந்துட்டு கெஸ் பண்ணது போல் பிஜி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சதும் ஜேகே வந்துட்டான் கிளைண்ட்டை பார்க்க அப்படின்னு சொல்லி. அவர் பார்க்க லின் அப்படியே பார்க்குறா. பெயில் ரெக்வஸ்டான்னு சொல்லி லின் ஜேகேட்ட மெதுவாக கேட்குறா. அதுக்கு யூன்வு இல்லை மேடம், விடுதலை பண்ணி கூப்பிட்டு போக வந்திருக்கோம் அப்படின்னதும் இப்போ தான் லின்னுக்கு நிம்மதியாக இருக்குது. ஆனால் ஃப்ரெண்டோட ஃபர்ஸ்ட் கேஸ் இது, என்ன செய்கிறதுன்னு சொல்லி அவர் நினைக்க பக்கத்தில் விக்டிமோட ஒய்ஃபு, மேடம் உங்கள் ஜூனியர் போன தடவை நல்லாவே வாதாடினாங்க, அவங்க வாதாடினதுனால தான் அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தாரு ஜட்ஜ் அப்படின்னதும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறா. ஆமாம், அப்புறம் மிஸ்டர் கிம் கூட இந்த கேஸில் இன்வால்வ் ஆனது உங்கள் ஜூனியரால் தான் அப்படின்னதும் மிஸ்டர் கிம் வேறு யார் நம்ஜுனை சொல்ல அப்படியே வந்து லின்னுக்கு கடுப்பாகுது. லின் அப்படியே ஸ்மைல் பண்ணுறா. ஓ இது வேறையா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மிஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீங்கள் குற்றம் சாட்டின மிஸ்டர் லீயை அரெஸ்ட் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் கேட்க, அரெஸ்ட் பண்ணியாச்சு யுவர் ஆனர், கோர்ட்லையும் ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லவும் ஜேகே திரும்பி பார்க்க மிஸ்டர் லீ ஏகேஏ பிஜி அப்படியே கூப்பிட்டு வராங்க. லின்னு பார்க்குறா. அவரும் அப்படியே லின்னை பார்க்க பக்கத்தில் அந்த லேடி தட்டிமாடு மாதிரி இருக்கான். என் புருஷனை போட்டு அந்த அடி அடிச்சிருக்கான், இவனுக்கெல்லாம் நல்ல சாவே அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்ல டக்குன்னு லின்னு கோவம் வருது. ஷ் அப்படின்றா. இது கோர்ட், அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி லின்னு கோவப்பட, அப்போ தான் தடிமாறு மாதிரி இருக்கான், என் புருஷனை அடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னது லின்னோட மைண்டுக்கு மறுபடியும் வந்து போயிட்டே இருக்குது. அது ஞாபகம் வர அப்படி திரும்பி பார்க்குறா. உங்கள் ஹஸ்பண்ட் இப்போது எப்படி இருக்காரு, அவரால் வர முடியலையா, அந்த அளவுக்கு அடிபட்டிருக்கா அப்படின்னதும் ஆமாம் மேடம், மூஞ்சிலாம் ரொம்ப அடி, ஃபேஸ்லையா அப்படின்னு லின் அவங்கள பார்த்துட்டு, அவன் உங்கள் ஹஸ்பண்டை அடித்து போட்டுட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் மேம், ச்சே ரொம்ப மோசமானவனாக இருப்பான் போல் அப்படிங்கிறா லின்னு. லின்னு அவங்க கிட்டேருந்து எதையோ கறக்க பார்க்குறா. ஆமாம் மேம், உங்கள் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட அவர் எப்படி அடித்தாருன்னு சொன்னாரா? ஆமாம் மேம், என் ஹஸ்பண்டை போட்டு சரி அடி, ஃபேஸில் கையை வேற உடைச்சிருக்கான் அப்படின்லாம் வந்து சொல்ல, ஓ அப்போது உங்கள் ஹஸ்பண்டுக்கு அடித்ததுனால தான் அடிபட்டிருக்கு, ஆக்சிடெண்ட்னால இல்லை அப்படி தானே? ஆ ஐயோ அப்படின்னு சொல்லி அவங்க அமைதியாகிறாங்க. லின்னு புரிஞ்சுக்கிறா. ஏதோ வந்துட்டு சதி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நீங்கள் என்கிட்ட உண்மையை சொல்லலாம். எதனால் நான் கேட்குறேன்னா, ஹிட் அண்ட் ட்ரைவ்னா காம்பன்சேஷன்றது கம்மியாக இருக்கும். இதுவே உங்கள் ஹஸ்பண்டை அவர் அடிச்சிருக்காரு, கொலை முயற்சி பண்ணியிருக்காரு, அப்படி நம்ம கேஸை கொண்டு போனால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி இன்னும் அதிகமாக வந்துட்டு காம்பன்சேஷன் கிடைக்கும் அப்படின்னதும், பணம் அதிகமாக கிடைக்குன்னதுமே இவங்க பார்க்குறாங்க. ஆனால் இல்லை அது போலீஸ் ஆஃபீஸர்ஸு அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ சொல்ல வர, போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இதை பற்றி போலீஸ் யார்கிட்டையும் இதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஹிட் அண்ட் ட்ரைவ் கேஸுன்னு தான் ஃபைல் பண்ணணும்னு சொன்னாங்க. பரவாயில்ல, ஆக்சுவலி போலீஸ் சொன்னாங்க, என்கிட்டயும் சொன்னாங்க, கரெக்ட் தான். உங்ககிட்ட இன்னும் டீட்டெயிலாக கேட்டுக்கிறேன், அப்போ தானே காம்பன்சேஷன் வாங்கி தர முடியும் எக்ஸ்ட்ராவா. போலீஸ்க்கு இதை பற்றிலாம் என்ன தெரியும் சொல்லுங்கள், லாயர்ஸ் எங்களுக்கு தானே தெரியும். பிஜி அங்கேருந்து லின் அவங்கக்கிட்ட பேசுகிறத பார்க்குறாரு. இந்த பக்கம் ஜேகே யூன்விட்ட லின் வந்ததும் நான் கேஸை ஹேண்டில் பண்ணுறேன், நீ உட்கார் அப்படின்னு சொல்ல, யூனு பார்க்குறான். இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, சொல்கிறான்ல லின் வந்திருக்கா, அவள் ஹேண்டில் பண்ணால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அதனால் சொல்கிறேன், நீ உட்கார், நான் பார்த்துக்கிறேன்.
இவனுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் சரின்னு ஜேகே பேச்சை கேட்டு உட்காந்துட்டு ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் முன்னாடி ஜேகே நிற்க அவள் பார்க்குறா. சைடில் பார்த்தா யூனு போயிட்டு டெஸ்கில் வந்து உட்காந்துட்ருக்கான். பார்த்துட்டு குடுகுடுன்னு லின்ட்ட ஓடுறா பயந்து. லின் ஸ்டில் அவங்கக்கிட்ட ஏதோ விசாரிச்சிட்ருக்கா. லின் 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 அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போக, என்ன பாத்தியா? என்ன மிஸ்டர் ஜேகே கேஸை ஹேண்டில் பண்ண போகிறாரா? ஸோ வாட்? நோ 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 நோ, என்னபடி நீ 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 கேஸை பார்த்துக்கோ, எனக்கு பயமாக இருக்கு. லின் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, ஏன் உன் க்ரஷுக்கு ஆப்போசிட்டாக உன்னால் வாதாட முடியாதா? ஆயிஷ் அது இல்லை, ஆனால் பயமாக இருக்கு, போ, உன்னால் முடியும், ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொல்லி லின் வந்து சொல்ல, அண்ட் உனக்கு தெரியுமா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க இல்லையா, ஆக்சிடெண்ட் இல்லை, பிஜி வந்து அடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலி பிஜி விக்டிமை, அவர் குடிபோதையில் கார் ஆக்சிடெண்ட் பண்ணிட்டாரு, அதானே? ஐ நோ, அண்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு இது சொல்லவும், போலீஸ் ஆஃபீஸர் சொன்னாங்களா? அப்போது விக்டிம்கிட்ட நீ பேசலையா? என்னது, விக்டிம்கிட்ட பேசினியா இல்லையா நேரில்? இல்லை இல்லைன்னு, ஏன் தெரில, போலீஸ் ஆஃபீஸர் என்னை பேச விடல, ஆனால் வீடியோ கால் மூலியமாக விர்ச்சுவலாக பேசினேன். லின்னுக்கு நான் கோவம் வருது அதை கேட்டுட்டு, ஆனால் வெளியே காட்டல, துளி கூட காட்டாமல் அப்படியே அமைதியாக கூலாக, சரி நீ போ, நீ நர்வஸ் ஆகாத, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க, ஓகே லின் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போகிறான். அப்படியே பிஜியை லின்னு திரும்பி பார்க்க, பிஜி லின்னு அது வரை பார்த்துட்டு இருந்தவர் டக்குன்னு திரும்பிக்கிறாரு. அந்த பக்கம் இவர் ஜேகே நிற்க அவரை பார்க்க, ஜேகே நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுக்க, லின் அமைதியாக இருக்கா. அதையும் பார்த்துட்டு இந்த பக்கம் ஜேகே ஜட்ஜை பார்க்க அவர் ஸ்மைல் பண்ணுறாரு. ஜேகே ஊர்லன்னு மூஞ்சியை வச்சுருக்கான். ஆனால் ஜட்ஜு ஸ்மைல் பண்ணதும் லைட்டாக ஃபேஸில் சேஞ்சஸ் தெரிய, ஃபைன் மிஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், உங்கள் சைடில் இருக்க எவிடன்ஸ்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, எஸ் யுவர் ஹானர், அக்யூஸ்டுக்கு எதிராக இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் அண்ட் விக்டிமோட ஸ்டேட்மெண்ட் உங்கள் முன்னாடி இருக்குது. விக்டிம் இன்னும் ரெக்கவர் ஆகலை, அதனால் அவர் கூட விர்ச்சுவல் கால் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம் சார், அவரால் இங்கே வர முடியல அப்படின்னு சொல்லவும், மிஸ்டர் டிஃபென்ஸ், உங்கள் கிளைண்ட் மிஸ்டர் லீ எதனால் கோர்ட்டில் இருந்து சம்மன் அனுப்பியும் அப்பியர் ஆகலை போன ஹியரிங்க்கு, தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் அப்போது இந்த ஊரில் இல்லை யுவர் ஆனர், அதுவும் இல்லாமல் அவர் எந்த ஆக்சிடெண்ட்டும் பண்ணாததால் கொஞ்சம் கேஷுவலாக இருந்துட்டார், ஒரு பொய் கேஸுக்காக அவர் பேனிக் ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லை யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்ல, பொய் கேஸா யுவர் ஆனர், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் தெளிவாக தெரியும் மிஸ்டர் லீயோட கார் அண்ட் அவர் தான் அந்த காரை டிரைவ் பண்ணியிருக்காரு, அதுவும் இல்லாமல் அந்த கார் போகிற வேகத்தை பாருங்கள், நார்மலாக இல்லாமல் இருக்குது, ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு கார் டிரைவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்ணுறோம் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லி இவ சொல்ல, ஓ ஓகே தென் ஐ எம் சப்மிட்டிங் திஸ் மெடிக்கல் ரிப்போர்ட் யுவர் ஆனர், அன்றைக்கி என் கிளைண்ட்டு வேகமாக கார் ட்ரைவ் பண்ணது உண்மைதான், ஆக்சுவலி ஹீ டஸ் ரஷ் டிரைவிங், பட் யாரையும் ஆக்சிடெண்ட் பண்ணலை, அதுவும் இல்லாமல் இவங்க சொல்கிற மாதிரி குடிச்சிட்டு அவர் அன்றைக்கி கார் ஓட்டலை, ஏன்னா அன்றைக்கி என் கிளைண்ட் போனது ஹாஸ்பிட்டலுக்கு அவர் ஃப்ரெண்டுக்கு பிளட் கொடுக்கறதுக்காக, ஸோ கிளியர் தட் குடிச்சிருந்தா பிளட் கொடுக்க முடியாது இல்லையா? ஆமாம் யுவர் ஆனர், நான் கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்க மெடிக்கல் ரிப்போர்ட் வேறு எதுவும் இல்லை, அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லி லினோட ஃப்ரெண்டு அவள் குறுக்க போகிற, லெட் மீ கம்ப்ளீட் மை சென்டென்ஸ் மிஸ் ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு சொல்லி ஜேகே கடுப்பாக சொல்கிறான். சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி பேசினதும் இவ பயந்துடுறா, சாரியா அட கடவுளே அப்படின்னு ஜட்ஜு நினைக்க, ஏன்னா இவ வந்து அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கா, ஒரு பிரேவாக அதை கொண்டு போகாமல் போல்டாக கொண்டு போகாமல் அவன் லைட்டாக ஒரு மாதிரி கோபமாக பேசுனதும் பயந்துடுறா இல்லையா, அதனால் அவர் கடவுளே அப்படிங்கிற மாதிரி தலையில் கையை வைக்க, என்ன எதுக்காக இப்போ அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜே கேட்குறாரு. அது வந்து யுவர் ஆனர், அது எப்படி அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ண போகிறோன்னு தெரியாது, அப்புறம் எதுக்காக அவருக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து வச்சுருக்காங்க, அவரோட பிளட் எதுக்கு எக்ஸாமின் பண்ணியிருக்கணும், அதில் ஆல்கஹால் இல்லைங்கிற ரிப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி லின்னோட ஃப்ரெண்டு சொல்லவும், லின் இதெல்லாம் கவனிக்கலை,
டேபிளில் இருந்த போலீஸுடைய அந்த கேஸ் ஃபைலை அப்படியே வந்து படிச்சுட்ருக்கா. டென்ஷனாக இருக்கா. அதை பிஜி பார்க்குறாரு. நம்ம லீனு கொஞ்சம் டென்ஷனாக இருந்தா இந்த கில்லி படத்தில் விஜய் கார் ஓட்டும் போது பண்ணுவாங்கள்ல, அப்படியே கையை விரலை வந்து தேய்ச்சிக்கிட்டு அந்த மாதிரி இருப்பா. அப்படின்னாலே லீன் வந்துட்டு யோசிச்சுட்ருக்கா அப்படின்றது அர்த்தம். ஓகேயா? ஸோ ஜேகே மிஸ் ப்ராசிக்யூட்டர், அதுக்கு தான் லெட் மீ கம்ப்ளீட் மை சென்டென்ஸ்னு சொன்னேன். என்ன சொல்ல வரோங்கிறத காது கொடுத்து கேளுங்க, புரிஞ்சுதா? இதுக்கு தான் கற்றுக்குட்டிங்க கையிலலாம் கேஸை ஒப்படைக்கக்கூடாது. இன்னும் நீங்கள் நிறைய கற்றுக்குட்டி அப்படின்னு சொல்லி இவனை லின்னோட ஃப்ரெண்டை பார்த்து ஜேகே சொல்ல, உங்களுக்கு இதெல்லாம் உங்களோட சீனியர் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் லின்னை பார்க்க அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி லின் கேஸ் ஃபைல் அப்படியே பார்த்துட்டே நிமிர்ந்து சொல்ல, எல்லாம் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. சொல்லுங்கள் லின் அப்படின்னு சொல்லி கேட்க, ஜட்ஜ் வந்து கேட்கவும், டிஃபென்ஸ் லாயர் என் ஜூனியரை கற்றுக்குட்டி அது இதுன்னு பேசுகிறது நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கோர்ட் ரூமில் அவங்களோட பேரிட்டோ இல்லை அவங்களோட டைட்டில்ஸ் யூஸ் பண்ணணும், அதையும் கேட்டுக்கிறேன். ஹோப் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் கற்றுக்குட்டி ஒன்றும் இல்லையே. 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பெட்டி கேசஸ் ஹேண்டில் பண்ண திறமையான அட்டார்னி தானே நீங்கள் மிஸ்டர் ஜேகே அப்படின்னு சொல்லி லின்னு வந்து ஜேகேயை வந்து கலாய்க்கிற மாதிரி சொல்ல, ஜட்ஜுக்கு இதை பார்த்ததும் ஃபண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறாரு. அடியில் ட்ராவரில் பாப்கார்ன் வச்சுருக்க, யாரும் பார்க்காதப்போ அதை வேற சாப்பிட்டுக்கிறாரு. அவருக்கு நல்லா ஜாலியாக தான் இருக்குது, எனக்கு நல்லா ஜாலியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்க, ஜேகேக்கு கோவம் வருது. ஏய், யாரை பார்த்து பெட்டி கேஸ் ஹேண்ட்லர் சொல்கிற? ஓஹோ, ஐம் சாரி மிஸ்டர் ஜேகே. நீங்கள் 6 இயர்ஸ் தான் பெட்டி கேசஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க இல்லையா? லாஸ்ட் 1 இயர் வெரி ஹை ப்ரொஃபைல் கேசஸ், இல்லீகல் க்ரைம் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண பெரிய ஆள் தான். யுவர் ஆனர், மிஸ் பேங்க் தேவையில்லாமல் என்னை சீண்டி பார்த்துட்ருக்காங்க. இந்த கேஸை டைவர்ட் பண்ணுறாங்க. அப்படி இவங்களுக்கு இந்த கேஸை ஹேண்டில் பண்ணணும்னு இல்லை சாரி, இவங்களோட இந்த கத்துக்குட்டி சாரி மிஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரால் அவங்களோட ஃபர்ஸ்ட் கேஸை ஒழுங்காக ஆர்கியூ பண்ண முடியாதுன்னு தோணுச்சுன்னா அவங்கள வந்து ஆர்கியூ பண்ண சொல்லுங்கள். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பேச வேணாம். இதை இந்த கோர்ட் கிட்ட கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். அகெயின் யூ க்ராசிங் லிமிட். என் ஜூனியர் சரியாக இந்த கேஸை கொண்டு போயிட்டுருக்கா. அதனால் நாங்கள் என்ன பண்ணணுன்னு சொல்ல தேவையில்லை. ஓ, எப்படி? நான் என்ன பேச வரேன்னு கூட சொல்ல விடாமல் குறுக்க பூந்து பேசுகிறாங்க. இது சரியாக கேஸை ஹேண்ட் பண்ணுறதா? ஜட்ஜ் சாப்பிட்டுட்ருக்க அதை நம்ஜூன் பார்த்துட்டான். நம்ஜூனு இதுங்க ரெண்டும் கத்துறதை கேட்க முடியாமல் அமைதியாக நிற்கிறான். ஆமாம், இதுக்கே இப்படி கத்துதுங்க. எங்கே போனார் ஜட்ஜு? பாத்ரூம்க்கு எதுக்கும் எஞ்சி போயிட்டாரான்னு சொல்லி தான் பார்த்துருப்பான். பார்த்தா ஜாலியாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்க, என்ஜாய் பண்ண. அட பாய் மனுஷா அப்படின்னு சொல்லி நம்ஜூன் பார்க்க, சார் ஜட்ஜ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. சார் என்ன பண்ணுறீங்க? சும்மா இருப்பா, பார்ப்போம் என்ன பண்ணுதுங்கன்னு. சார், ஐயோ உங்கள் ஸ்டூடெண்ட் சண்டையை ரசிக்கிற நேரமாக இது, ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் கிளர்க் சொல்ல, நான் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தால் இவனுக்கு பிடிக்காதே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு மைக்கில் பி குவாய்ட் அப்படின்னு சொல்லி கத்துற ஜட்ஜு. என்ன இது? இது என்ன கோர்ட்டு நினச்சிங்களா இல்லை சந்தை கடையா? இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. மிஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல், புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் லெட் இம் ஃபினிஷ் அப்படின்னதும் இவன் இன்னும் பயந்துடுறா. சாரி யுவர் ஆனர் அப்படின்றா. ஓகே மிஸ்டர் டிஃபென்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இது பண்ண, ஜேகே லின் அப்படியே முறைச்சிட்டு திரும்ப லின்னு அமைதியாக உட்காந்துடுறா. யுவர் ஆனர், உங்ககிட்ட சப்மிட் பண்ணியிருக்கிறது என் கிளைண்ட்டை அன்றைக்கி எதனால் வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு போனாருங்கிறதுக்கான எவிடன்ஸ். அவரோட ஃப்ரெண்டு ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்ததுனால அவருக்கு பிளட் கொடுக்க அவசரமாக போயிருக்காரே தவிர்த்து குடிச்சிட்டு கண்ணா பின்னான்னு காரை ஓட்டி யாரையும் ஆக்சிடெண்ட் பண்ணலை. அதுக்கான ப்ரூஃப் அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்ததுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ், பிளட் கொடுத்ததுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜை சப்மிட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்துட்டு லின் ஏதோ சீட்டில் எழுதி வந்து இவகிட்ட லின்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்க அதை வாங்கி இவ படிக்கிறா. ஜேகே பார்க்குறான், இப்போ வேறு குறுக்க வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு ஜட்ஜ் வந்து கேட்குறாரு, இது எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பண்ணீங்க, இந்த பிளட் கொடுத்தது எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி இது பண்ண, வேறு எந்த ஹாஸ்பிட்டல்? மாஃபியாவுக்கு ரொம்ப சொந்தமான அவரோட ஹாஸ்பிட்டல் தான். இது ஜோடிக்கப்பட்ட எவிடன்ஸ்,
இங்கே பாருங்க, இந்த ஹாஸ்பிட்டல் இது மிஸ்டர் பேங்க்ஸியூக், அதாவது மிஸ்டர் லீ யாருக்காக ஒர்க் பண்ணுறாரோ அவரோட ஹாஸ்பிட்டல். ஸோ அதனால் என்ன அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க, அக்யூஸ்ட் கார் ஆக்சிடென்ட் பண்ணினதுக்கப்புறம் பயத்தில் என்ன செய்யணும்னு தெரியாமல் உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாரு. அண்ட் நீங்கள் உங்கள் கிரிமினல் பிரெயினை வச்சு இப்படி ஒரு போலியான செட்டப் பண்ணியிருக்கீங்க. கத்தி மூச்சு விடாமல் பேசி முடிக்க ஜேகே மைண்டில் கரெக்டாக சொல்கிறாளே அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கான். இருந்தாலும் அவளை இவ சொல்கிறது பொய்ன்றதை இது பண்ணும் இல்லையா, அவன் சொல்கிறத உண்மைன்றது இது பண்ணுன்றதுக்காக ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக வாவ் வாவ் மிஸ் ப்ராசிக்யூட்டர், நீங்கள் இந்த வேலையில் தான் கற்றுக்குட்டி, ஆனால் கதை எழுதுறதுல பெரிய ஆளாக இருப்பீங்க போலயே. யுவர் ஆனர், இவங்க சொல்கிற போல் என் கிளைண்ட் ரேஷ் டிரைவ் பண்ணியிருக்காருன்றது உண்மை. ஆனால் எந்த ஆக்சிடெண்ட்டும் பண்ணலை. என் கிளைண்ட் அப்படி ஆக்சிடெண்ட் பண்ணியிருந்தா இப்போ அதை சரி பண்ணியிருப்பீங்க அப்படின்றாவ. ஜேகே பார்க்குறான், ஏம்மா இப்படி எல்லாத்துக்கும் அவசரப்படுற? மிஸ்லின், இந்த தடவையாச்சும் உங்கள் ஜூனியர்கிட்ட சொல்லி புரிய வைங்க ப்ளீஸ். குறுக்க பேசிக்கிட்டு அப்படின்னு ஜேகே கடுப்பாக, லின் அவளை என்னடி இப்படி பண்ணுற அப்படின்ற போல் பார்க்குறா. ஆனால் அதை வெளியே எதுவும் காட்டிக்கல. ஒன்றும் இல்லை, சில் கூலாரு, அவன் என்ன பேசணும்னு கண்டுக்காதுன்ற மாதிரி சைகையிலே சொல்லிவிட்டு யூனுவை பார்த்துட்டு, சரியான ஆர்வ கோளாறு, அழகாக இவளை வின் பண்ணியிருக்கலாம் போலையே, எனக்கு இல்லை இந்த கேஸு எனக்கு இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளே புலம்ப, என் கிளைண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக போனப்போ ஹாஸ்பிட்டல் ரோட்டில் அவரை ரேஷ் டிரைவ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஃபைன் போட்டிருக்காங்க. அதோட ஒரிஜினல் உங்ககிட்டையும் காப்பி அப்படின்னு சொல்லி யூனிவர்கிட்ட வாங்கி அதுக்கான பில் பே பண்ணியிருக்காரு என்னோடய கிளைண்ட், ஃபைன் அமௌண்ட்டை. அதுக்கான காப்பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுக்க, அதில் ரேஷ் டிரைவ்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குடிச்சிட்டு ஓட்டினார், ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருக்கான்னு எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்ல, அந்த பில்லில் ஏதாச்சும் இருக்கா, இல்லைல்ல அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்லவும், நீங்கள் பிளட் ரிப்போர்ட்டை நம்புறனாலும் அட்லீஸ்ட் இதையாச்சும் நம்புவீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா இது உங்களோட கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்கப்பட்ட ஃபைன் பில் தான் அப்படின்னதும், ஒரு வேளை அவர்கிட்ட ஆல்கஹால் டெஸ்ட்டு எடுக்கலையோ என்னவோ அப்படிங்கிறாள் என்னோடய ஃப்ரெண்டு. ஏய் கத்துக்குட்டி அப்படிங்கிறான் ஜேகே. இவன் பார்க்க, ஆனால் பக்கத்தில் போய் மெதுவாக தான் சொல்கிறான், எங்கள் கத்தி சொன்னாலேன்னு மறுபடியும் சண்டைக்கு வருவாளோன்ட்டு. அகைன் அண்ட் அகைன் என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற அப்படின்னு சொல்லி ஜேகே பக்கத்தில் போயிட்டு மெதுவாக பேச, அவள் அப்படியே அமைதியாக இருக்கா. அந்த ஃபைன் கட்டின பில்லை கண்ணை திறந்து பாருங்கள், நோ ஆல்கஹால் கன்சியூம்னு போலீஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே டவுட்னா செக் பண்ண அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு விசாரிச்சுக்கோங்க மிஸ் ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு சொல்லி ஜேகே கோவமாக சொல்கிறான். நீங்கள் லேட் பண்ணுற இந்த நேரம் வெளியே சுதந்திரமாக தப்பு பண்ணவன் நடமாடிட்டுருக்கான். இல்லை கேட்குறேன், ஜஸ்ட் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டால் உங்கள் கிளைண்ட்டுக்கு 8 இடத்துல ஃப்ராக்சர் ஆயிருக்கா? என்னால் நம்பவே முடியல எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு ஜேகே ஏதோ சொல்ல வர, ஆனால் அப்படியே மெனு முழுங்கிட்டான். இந்த கேஸை ஃபைல் பண்ண மிஸ்டர் ஹன்சு, விக்டிம்னு சொல்லப்படுற ஹன்சுக்கு பாலிகிராஃப் டெஸ்ட், அதாவது லைட் டிடெக்டர் டெஸ்ட் எடுக்கணும்னு நான் கோர்ட் கிட்டே கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். ஏன்னா அவரோட இந்த கேஸ் ஷீட்டில் அவர் கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட் எனக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணுது. அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் யுவர் ஆனர். இந்த கேஸுக்கு முக்கியமான சாட்சியாக இருக்கிறது விக்டிம் ஹன்சு மட்டும்தான். அவர் கோர்ட்டில் நெக்ஸ்ட் ஹியரிங் ஆச்சும் ஆஜராகிறான்னு பார்ப்போம். அவர் நான் விசாரணை பண்ணணும். அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹியரிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் கேஸுங்கிறது எங்களுக்கு டீட்டெயிலாக தெரியாது யுவர் ஆனர் எந்த விஷயமும். ஸோ எங்களுக்கு பெயில் ரெக்வெஸ்ட்டும் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸுக்கு பெயில் ரெக்வெஸ்ட் வேணும். ப்ளஸ் இதுதான் கேஸோட ஃபர்ஸ்ட் ஹியரிங்கிறனால நான் பெருசாக எதுவும் இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணலை, என்ன கேஸுன்றது எங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண எனக்கு டைமும் வேணும் அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க, அது எப்படி ஆக்யூஸ்டை பெயில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி லின்னோட ஃப்ரெண்டு சொல்லவும், மிஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இன்னும் குற்றவாளின்னு என் கிளைண்ட்டு ப்ரூவ் பண்ணலை. அதனால் என் கிளைண்ட்டை நீங்கள் மிஸ்டர் லீன்னு கூப்பிடுங்க, இங்கே எல்லாருக்குமே டைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி லின் அப்படியே பார்த்துட்டே சொல்ல, லின் அப்படியே ஐஸ் ரோல் பண்ணுறா. இவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக இவர் தான் குற்றவாளின்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி லின்னோட ஃப்ரெண்டு சொல்ல, ட்ரை பண்ணுங்கள் மிஸ் மிஸ் ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு சொல்ல, ஜட்ஜும் மிஸ்டர் ஜேகே கேட்டுக்கிட்ட மாதிரி, மிஸ்டர் ஜேகே நானும் சொல்கிறேன், நம்ம ஜேகே கேட்டுக்கிட்ட மாதிரி அவரோட கோரிக்கை நியாயமானதுங்கிறதுனால மிஸ்டர் டிஃபென்ஸ் கேட்டுக்கிட்ட மாதிரி மிஸ்டர் லீக்கு நிபந்தனையோட பெயில் கொடுக்குறேன். தென் நெக்ஸ்ட் ஹியரிங் கண்டிப்பாக விக்டிம் மிஸ்டர் ஹான்சுவும் கோர்ட்டில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி இவர் ஆர்டர் போடுறேன்னு சைன் போட்டுட்டாரு.
ஓகே யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லி லின்னோட ஃப்ரெண்டும் தேங்க்யூ யுவர் ஆனர் அப்படின்னு ஜேகேவும் சொல்ல, இந்த பக்கம் விக்டிமோட ஒய்ஃபு என்ன இவங்க இவர் தான் அக்யூஸ்னு ப்ரூவ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி இவங்க கத்த, கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் ஹியரிங்கில் மெயின் அக்யூஸ்ட் வந்துடட்டும் அப்படின்னு சொல்லி லின் வந்துட்டு சொல்கிறா. மெயின் அக்யூஸ்ட் யார் அப்படின்னு அவங்க கேட்க, வேற யார் உங்கள் ஹஸ்பண்ட் தான். மேம் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், உண்மையான குற்றவாளி அப்பியர் ஆனால் எல்லாம் தெரிஞ்சிடும். கொஞ்ச நேரத்தில் ஜேகே எல்லாத்தையும் உண்மையை வெளிக்கொண்டு வந்துடுவான். இது ஆக்சிடென்ட் கேஸுன்றதுனால ஆக்சிடென்ட் கேஸ்னு ஃபைல் பண்ணதால் என் ஜூனியர் அதை உண்மைன்னு நம்பி ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கா. அந்த பக்கம் இருக்கார் டிஃபென்ஸ் லாயர், அவருக்கு உண்மை தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அவன்கிட்ட இந்நேரம் மிஸ்டர் லீ எல்லாம் சொல்லியிருப்பார். இருந்தாலும் அடுத்த ஹியரிங்கில் உங்கள் ஹஸ்பண்டை வச்சு செய்யலான்னு காத்துட்ருக்கான். அவன் உண்மையை இந்த ஹியரிங்லே சொல்லியிருந்தா எல்லாம் முடிஞ்சிடும். என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? என் ஹஸ்பண்டை அடித்தது இந்த ஆள் தான். ஆமாம், கரெக்ட் தான். உங்கள் ஹஸ்பண்டை அடித்தது அவராக இருக்கலாம். ஆனால் தேவையில்லாமல் எதுக்கு அடிக்க போகிறாரு? காரணம்னு ஒன்று இருக்கும் தானே. அந்த காரணம் என்னன்னு அடுத்த ஹியரிங்கில் தெரிஞ்சிடும். வரேன். உங்கள் ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கார், நான் அவரை மீட் பண்ணணும். நீங்கள் வாங்க, யார் வேணாம் சொன்னா. ஆனால் யாரையும் போலீஸ் ஆஃபீஸர் அவரை மீட் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன் உங்கள் ஜூனியரே இன்னும் என் ஹஸ்பண்டை இன்னும் மீட் பண்ணல தெரியும்ல அப்படின்னு சொல்லவும், ஓ ஏன் எதனால்? நீங்கள் என்ன அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஆளா? அப்படிலாம் இல்லை. அன்னைக்கு இந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் சில பேர் பேசுகிறத கேட்டேன். இந்த கேஸை வச்சு அந்த லீயை அரெஸ்ட் பண்ணி அவரை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ சொல்ல வர, ஆனால் பயந்து உண்மையை உளறி கொட்டிடக்கூடாதுன்னு அமைதியாகிறாங்க. அவங்க பயப்படுறத புரிஞ்சுட்டு, பயப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இல்லைன்னு சொல்ல, பிஜிக்கு பெயில் கிடைச்சதால ஜேகே கூட போகிறாரு வெளியே கோர்ட் ரூம் விட்டு. எல்லாம் வெளியே வர நம்ஜுன் லின்னு எந்திரிச்சு பிஜியை பார்க்கலான்ட்டு போக, நம்ஜுன் லின்ட்ட வரான். லின்ட்ட வந்துட்டு பேச வர, வாய மூடு என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி அவனை தள்ள, அவன் எங்கே இவன் தள்ளி விட்டா விலகி போகிறவனா அவன் ஆயிஷ் வழி விடுடா அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கா. நான் பிஜியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவ கத்த, நம்ஜுன் அப்படி தள்ளி போக, பிஜியை பார்க்கணுன்னு சொன்னதை அவருக்கு கேட்டு திரும்புகிறாரு. பிஜி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இவ ஓடுறா பக்கத்தில். ஜேகே பார்த்துட்டு இவ ஓடி வரதை பார்த்துட்டு அவனுக்கு காண்டாவது. ஜேகே பார்த்துட்டு பிஜி வாங்க, கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, நீங்கள் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட, வெயிட் லின் கூப்பிட்றாள் அப்படிங்கிறாரு அவரு. லின்னு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறா. சாரி பிஜி, எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஐ ஸ்வேர் அப்படின்னு சொல்லி அவள் சொல்ல, நம்ஜுன் தூரத்துலேருந்து அமைதியாக பார்க்குறான். லின்னோட ஃப்ரெண்டு வெளியே வரா. அந்த விக்டிமோட ஒய்ஃபு இவங்க யாரும் பார்க்காத நேரத்தில் அங்கேருந்து தப்பிச்சு ஓட பார்க்க, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்ல, யார் லின் வந்து சொல்ல, இதுக்கு எதுக்கு அலற? ஸ்ட்ராங்காக இருக்கணும், போல்ட் கேர்ள் அப்படின்றாரு. என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் எதையும் நான் இனிஷியேட் பண்ணல, போ உண்மையை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி நிமிர்ந்து பார்க்க, திரும்பி இவர் எங்கே பார்க்குறாருன்னு பார்த்தா லின்னு வந்து திரும்பி பார்க்குறா. அவங்க ஒளிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்குது தெரிய. லின்னு பிஜியை பார்த்துட்டு, கண்டிப்பாக நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்கள துரத்தி ஓடுறா. எங்கே தப்பிச்சு போகிறீங்க அப்படின்னு சொல்லி லின்னோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு லின்னு ஓடுறத பார்த்து, என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்க, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. லின் எங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுனும் பின்னாடி வரான். ஹே நில்லுங்க, எங்கே ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லின்னு அந்த லேடி பின்னாடி ஓடி வர, நம்ஜுன்னு அந்த லேடியை தான் துரத்துறாங்கன்னு தெரிஞ்சுட்டு இவங்களை விட ஃபோர்ஸாக ஓடி போய் அந்த லேடியை பிடிக்கிறான். ஏய் விடியன அப்படின்ட்டு அவங்க நம்ஜுனை போட்டு குத்துறாங்க. இங்கே பாருங்கள், என் ஹஸ்பண்ட் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு அவங்க கத்த, லின்னோட ஃப்ரெண்டு என்னாச்சு, ஏன் இவங்களை துரத்துற, இவங்க நம்ம கிளைண்ட்டு அப்படின்னு சொல்லி லின்னோட ஃப்ரெண்டு சொல்ல, மண்ணாங்கட்டி அப்படிங்கிற லின்னு அவங்கள கூட்டிகிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லி லின்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட லின்னு சொல்ல, ஹாஸ்பிட்டல் போடும் அப்படின்னு சொல்லவும் நம்ஜுன் பார்க்குறான். லின் ஃப்ரெண்டு
யார்கிட்ட சொல்லணும் கூப்பிட்டு வர சொல்லி அப்படின்னதும் இவன் நம்ஜுன்ட்ட பேச மாட்டாள், அதனால் நம்ஜுன்ட்ட பேச மாட்டேன்ற ஒரு முடிவு எடுத்துட்டா போல். அதனால் வந்து கோவமாக இருக்கிறதுனால லின்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல, அந்த சூனியம் என்னடானா யார்கிட்ட சொல்லணும் இவங்களை கூட்டிகிட்டு வர சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்க, லின்னு அவளை முறைக்க, அப்படியே நம்ஜுனையும் முறைக்க, அலைக்கா நம்ஜுன் அந்த லேடியை ஒரு கையிலையும் லின்னு ஃப்ரெண்டு அவளை ஒரு கையிலையும் வாயை மூடிட்டு வா அடிச்சிட போகிறா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர காரில் ஏற்றுறான். லின்னு தான் பைக் வச்சுருப்பாளே, அதனால் அவள் பைக் எடுக்க போக காரில் அந்த லேடியும் லின் ஃப்ரெண்டை பின்னாடி சீட்டில் உள்ளே போட்டு திரும்பி பார்த்தா லின் ஃப்ரெண்டை காணோம். எங்கடான்னு சொல்லி பார்த்தா லின்னு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. சாரி, லின் ஃப்ரெண்டு நானும் வரேன்னு லின்னு பின்னாடி ஓடுறா. நம்ஜுன் பார்க்குறா, கட்டையில் போகிற வரைக்கும் கைப்புள்ள அவள் வண்டியில் தான் வருவா போல் அப்படின்னு சொல்லி பார்க்க, இனிமேல் அவன் இல்லாதப்போ என்கிட்ட லிஃப்ட் கேட்கட்டும், காரை விட்டு ஏற்றிடுறேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல, இப்படியே கூத்தாக இருக்குது. சரி, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்க. ஆக்சுவலி இன்றைக்கி ஜேகேயோட பர்த்டே. எல்லார் சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாக ஜேகே வந்துட்டு வளமுடன் நலமுடன் வாழ நம்ம வாழ்த்திப்போம். ஓகேயா? சும்மா பேச்சுக்கு சொன்னேன், விட்டா அடுத்த எபிசோடு ஜேகே பர்த்டே அப்போ தான் போடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அபிகிட்ட அக்ஷயாட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதே போல் நேரமும் என்னவோ கரெக்டாக ஜேகே பர்த்டேக்கு தான் அடுத்த எபிசோடை போட்டிருக்கேன். ஓகே ஃபைன், நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். டேக் கேர் அண்ட் ஹாப்பி பர்த்டே.